ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோல போல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்து நான் வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். அந்த டைம் நம்ம சினிக்கி அண்ட் வந்து பொருட்டோ தான் காட்டுவாங்க. ரெண்டு பேருமே ஒளிஞ்சிருப்பானுங்க. ஒரோசிக்கு வந்து பார்க்க கூட ஒளிஞ்சிருப்பாங்க. பட் ஒரோசிக்கு வந்து அழகா பியாக்குகனை யூஸ் பண்ணி பாத்துருவான். அதே சமயத்துல சினிக்கி, அதாவது ஒரிஜினல் சினிக்கி வந்து எப்படியோ லீஃப் வில்லேஜ்க்குள்ள வந்துடுறான். வந்தோடனே மிராய் பாத்துறா, நீ எல்லாம் வரக்கூடாது ஊருக்குள்ள அப்படிங்க அவ கண்டுபிடிச்சிருவா. பட் இருந்தாலும் வந்து என்ன மேட்டர்னு சொல்லிட்டு தான் நீ வந்து உள்ளுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பா. பட் நம்ம சினிக்கி ஓப்பனா சொல்லிடுவான், இதெல்லாம் சுனின் கிட்ட சொல்லவே கூடாது, இது டேரக்டா ஜொனின் கிட்ட சொன்னாதான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சினிக்கி சொல்லி பாப்பான். பட் இருந்தாலும் மிராய் கேட்கற மாதிரி இல்ல, நீ வந்து கண்டிப்பா என்கிட்ட சொன்னாதான் விடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அந்த டைம்ல பார்த்து சாய் அந்த இடத்துக்கு வந்துருவான். உடனே சாய் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு லேண்ட் ஆஃப் எர்த்ல வந்து சில மேட்டர் எல்லாம் வந்து நான் முடிக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் நான் போறேன் அப்படின்பா. அந்த டைம் வந்து சினிக்கி வந்து நம்ம சாய் கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லிடுறான். அண்ட் சாய் வந்து என்கிட்ட இந்த பானையை கூட நான் போய் வந்து ஹொக்கா கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் சினிக்கி யோசிப்பான். பட் இருந்தாலும் அந்த பானையை தூக்கி கொடுத்துருவான். ஆனா அதே சமயத்துல சினிக்கி அண்ட் பொருட்டோ வந்து தெரிச்சரிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த டைம்ல பார்த்து உரோசுக்கி எப்படியே வந்து நம்ம சினிக்கி வந்து க்ளோன் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடறான். அடுத்து பொருட்டோ தானே, பொருட்டோவை வந்து அழகா ஷேடோ பொசிஷன் ஜுட்சு மூலமா லாக் அடிச்சிடறான். ஆனா அதே சமயத்துல பொருட்டோ கிட்ட இருக்கிறது ஃபேக் அப்படிங்கிறது உரோசுக்கி கண்டுபிடிச்சிடறான். கடைசியில பொருட்டோட மண்டில நச்சுன்னு குத்துவான். அப்படி குத்திட்டு வந்து நீ ஒரிஜினல் தானா அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருவான். அப்போ கண்டிப்பா நான் ஹாஸ்டேஜா யூஸ் பண்ண போறேங்கிற மாதிரி உரோசுக்கி சொல்ல, நான் கண்டிப்பா ஹாஸ்டேஜா இருக்க மாட்டேங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். கடைசியில பொருட்டோ சொல்றதுன்னா இந்த ஆட்டம் முடியலடா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். என்னடா பார்த்தா உரோசுக்கி பின்னாடி வந்து ஒரு க்ளோன் வந்து பாஞ்சு உரோசுக்கி அடிக்க வர டக்குன்னு வந்து நம்ம ஒரிஜினல் பொருட்டோ வந்து உரோசுக்கி அட்டாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் உரோசுக்கி வந்து க்ளோனை அடிச்சு போட்டுருவான். அதுக்கப்புறம் ஒரிஜினல் பொருட்டோவை அடிக்கிறதுக்காக கிட்டத்துல வந்துகிட்டே இருப்பான். பார்த்தா அயன் சாண்ட் வந்து பொருட்டோவை காப்பாத்தும். என்னன்னு பார்த்தா நம்ம சினிக்கி வந்து மிஷனை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அண்ட் கடைசியில பார்த்தா வந்து உரோசுக்கி உடச்சுக்கிட்டு வெளியே வருவான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் மாத்தி அதாவது வேற டைமென்ஷனுக்கு போய் இன்னொரு டைமென்ஷன்ல போய் திரும்ப இந்த டைமென்ஷன் வந்து மாத்தி டைமென்ஷன் மாத்தி விளையாண்டுகிட்டு இருப்பான். அண்ட் சடனா ஒரு டைமென்ஷன் மாத்தி வர்றதுக்குள்ள நம்ம வந்து பொருட்டோ வந்து ஜோகன் ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே வந்துகிட்டு அவன் எந்த டைமென்ஷனுக்கு போறான், எங்க வரான் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சான். அதே சமயத்துல சினிக்கியும் காப்பாத்தி விட்டுறான். கடைசியில ஜோகனை பயன்படுத்தி நிறைய ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் போட்டு அவனை டைவர்ட் பண்ணி எப்படியோ கடைசியில ஒரு ஒத்த அடி அடிப்பான் பாருங்க. அந்த அடியில வந்து ஒத்த கண்ணே அவனுக்கு சேதமாயிரும். அண்ட் கடைசியில உரோசுக்கி வந்துகிட்டு அந்த ஹூக்க தூக்கி நம்ம பொருட்டோ மேல வீசுவான். அந்த டைம்ல பார்த்து ஏதோ ஸ்வாட் வந்து தடுக்கும். யாருன்னு பார்த்தா சாஸ்கி அந்த இடத்துக்கு வந்துருவான். நீ எப்பறா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி உரோசுக்கி கத்திட்டு இருக்க. ஆக்சுவலா வந்து எவனோ ஒருத்தன் என்னோட டைம் ஸ்பேஸ்க்குள்ள வந்திருப்பான். அது வேற யாரும் இல்ல, நீதான். அதாவது உரோசுக்கி வந்து நம்ம சாஸ்கி இருக்க டைம் ஸ்பேஸ்க்கு வந்திருப்பான். அப்பவே வந்து நம்ம உரோசுக்கியோட டைம் ஸ்பேஸை கண்டுபிடிச்சு சாஸ்கியும் அதுக்கு பின்னாடியே வந்துட்டான். திடீர்னு பார்த்தா உரோசுக்கி அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவான். கட் பண்ணிட்டு காராவை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முழிக்கிறான். கட் பண்ணிட்டு கான்குரோ காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து அவனுமே எஸ்கேப் ஆயிட்டான். அவனுக்குமே வந்து உயிர் பொழச்சிட்டான். எப்படின்னு பார்த்தா ஒரு பப்பட்குள்ள போயிட்டு எப்படி அவனுமே உயிர் பொழச்சிட்டான். அதே சமயத்துல வந்து நம்ம டமாரியன் சிக்கடாயும் வந்துகிட்டு அவங்களும் மயக்கத்துல இருந்தாங்க. அவங்களும் தெரிஞ்சுட்டாங்க. அதே சமயத்துல சுக்காக்கு வந்து எல்லா மேட்டரையும் நருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். நருட்டோ நான் எப்படியாவது போய் காப்பாத்துறேன்னு எந்திரிப்பான். நீ அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே வருவான். ஆனா அதே சமயத்துல காராவுமே வந்து நருட்டோ ஆபீஸ்க்கு வந்திருப்பான். வந்து நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைகாகே சமிட்ட வந்து உடனே கூட்டு, அப்பனாதான் கண்டிப்பா ஒரு முடிவை நம்மளால தீட்ட முடியும்னு சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்துல பொருட்டோக்கு நான் முழுக்க தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவன் இல்லனா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு பொருட்டோ சிக்கடாயை தான் காட்டுறானுங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருமே இன்னமும் உரோசுக்கியை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பானுங்க. உரோசுக்கியை பத்தி வந்துகிட்டு நம்ம அப்பா அம்மா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சிக்கடாயின் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல நம்மளையுமே இப்ப திட்டி தீக்க போறாங்க, ஏன்னா நம்மளுமே ஒரு தவறான காரியம் பண்ணிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. சினிக்கி எங்கங்கிற மாதிரி பொருட்டோ கேட்பான். அவன் ஊருக்கு கிளம்பிட்டாங்கிற மாதிரி சிக்கடாய் சொல்ல, உடனே அவனை பார்க்க போறேங்கிற மாதிரி பொருட்டோ தெரிச்சரிச்சு ஓடிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. காராவும் சினிக்கியும் ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அப்பதான் காரா வந்து சினிக்கியை பாராட்டிட்டு இருப்பான். நீ உண்மையிலே வேற லெவல் பண்ணிட்டு அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்க. அப்பதான் சினிக்கி ஒரு டவுட் கேட்பான். ஆக்சுவலா என்கிட்ட ஒன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். கொஸ்டனுக்கான பதில் வந்து இது கரெக்டா இல்லையான்னு தெரியலையா, பட் இருந்தாலும் சொல்றான். அதாவது பொருட்டோ வந்து எப்பவுமே ஒருத்தவங்களை வந்து விட்டுக்கவே கொடுக்க மாட்டான், அவங்கள வந்து சாவக்கூடாது, அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பொருட்டோவை பத்தி நம்ம சினிக்கி சொல்லிட்டு இருக்க. பொருட்டோ அந்த இடத்துக்கு வரான். டேய் என்னடா சொல்லாம கொள்ளாம போற, இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா ஃபிஸ்ட் பம் அடிக்கணும்டா, அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டா அப்படிங்க. எது ஃப்ரெண்ட்ஸாங்கிற மாதிரி சினிக்கி முடிப்பான். அடுத்த வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சுத்தி காட்டுறேன் அப்படிங்க. அவன் வந்து ஃபிஸ்ட் பம் அடிக்காம கிளம்பிடுறான். அண்ட் போறதுக்கு முன்னாடி
முன்னாடி நீ தயவு செஞ்சு உசுரை மட்டும் பாத்துக்கோ, நீ வந்து அடிக்கடி போய் உசுரை கைவிட பாக்குற, அதை மட்டும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். கட் பண்ணிட்டு சாஸ்கே தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா சாஸ்கே வந்து நம்ம நருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், என்ன பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு கொஞ்சம் சக்கரா தான் டவுனா இருக்கு, பட் உரோசுக்கு எப்ப வேணா வரலாம், ஏன்னா அவனுக்கு சக்கரா வேண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா பட் நருட்டோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனுக்கு சக்கரா வேணும்னா கண்டிப்பா எல்லா டெய்ல்டு பீஸ்டும் இப்ப ஆபத்துல தான் இருக்கு, ஏன்னா எல்லா டெய்ல்டு பீஸ்டும் தேடி தான் கண்டிப்பா உரோசுக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ ஒரு சைடு வந்து கணிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இப்படிலாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்க சுக்காக்கு வந்துகிட்டு, எவ்வளவு நேரம்னா அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பீங்க, காரா சொன்னனாலதான் அந்த கூண்டுக்குள்ள இருக்கேன், ஆனா எனக்கு இந்த மாதிரி இருக்கிற சுத்தமா பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், ஏன்டா இந்த நரி பைய பக்கத்துல ஏன் கூட உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லி குராமா பக்கத்துல இருக்கு சுத்தமா பிடிக்கலையா சுக்காக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம நருட்டோ வந்து சுக்காக்குவை வீட்டு எடுத்துட்டு போறான். வீட்டுக்கு எடுத்துட்டு போனோடனே ஹீமாவரி சந்தோஷமா வாங்கிக்குது. கிட்டத்தட்ட ஹீமாவரி வந்து சுக்காக்கு சுக்காக்கு அப்படிங்கிற பேரை வச்சு கூப்பிட்டு இருக்கும், பொம்மை மாதிரி வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் சுக்காக்குள்ள கதறிட்டு இருக்கும், யாருமா நீ என்ன ஏமா அப்படி பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, நான் ஒன் டைல் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு தெரியுமா, என்ன போட்டு இப்படி போட்டு கதற வச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அது துடிச்சுக்கிட்டு இருக்கும் சுக்காக்கு. ஆனா இப்ப பொருட்டோ கேக்குறதுன்னா, இது மாதிரி 9 டெய்ல்டு பீஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அப்ப அந்த 9 டெய்ல்டு பீஸ்டையும் ஒரே டைம்ல பார்த்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம பொருட்டோ சொல்லிட்டு இருப்பா, அதுக்கான சான்ஸ் இருக்குமான்னு கேட்பான். நருட்டோ வந்துகிட்டு ஆளாளுக்கு ஒரு டெய்ல்டு பீஸ்ட் இருக்கும், அந்த டெய்ல்டு பீஸ்ட் அதோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் நம்மளால ஒன்னா பார்க்க முடியாதுங்கிற மாதிரி நருட்டோ வந்து தட்டி கழிச்சு விட்டுருவோம். உடனே ஹீமாவரி கேக்குறா, என்னால வந்து 9 டெய்ல்ஸ் பார்க்க முடியுமா, உங்களுக்குள்ள இருக்க 9 டெய்ல்ஸ் என்னால பார்க்க முடியுமாங்கிற மாதிரி ஹீமாவரி கேட்டுட்டு இருப்பா. அண்ட் இப்ப பார்க்க முடியாது, இது தூங்கிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம நருட்டோ சொல்ல, உடனே சுக்காக்கு அந்த நரி பயிரெல்லாம் வெளியே வர சொல்லாதீங்க, அதுக்கு மனுஷனே மதிக்க தெரியாது, அது வேஸ்ட் பெல்லோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் சுக்காக்கு. அண்ட் உடனே நருட்டோ வந்து, ஆக்சுவலா இப்ப நான் வந்து டெய்ல்டு பீஸ்ட் மீட்டிங் நடத்த போறேன், நீனும் வாடா அப்படிங்கிற மாதிரி சுக்காக்குவை பார்த்து கூப்பிட, நான் கண்டிப்பா வரமாட்டேங்கிற மாதிரி கோவத்துல இருக்கும். கடைசியில பார்த்தா எல்லா டெய்ல்டு பீஸ்டுமே வந்து அசம்பிள் ஆயிருக்கும், நம்ம நருட்டோக்குள்ள தான் அசம்பிள் ஆயிருக்கும். அதுங்க எல்லாமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கான காரணம் அவங்களை காப்பாத்துறதுக்காக இப்ப நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு காரணம் நருட்டோ தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன ஒன் டேல காணா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்க, அப்ப குராமா காமெடி பண்ணி விட்டுரும், இப்ப வந்து கொஞ்சம் வித்தியாசமான கோலத்துல இருக்கான், அந்த கோலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிரிச்சிருவீங்க, அவன் வராததுதான் நல்லதுங்கிற மாதிரி குராமா சொல்ல, டே மவனே வெளியே வாடா, உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா டே நரி பையலே அப்படிங்கிற மாதிரி சுக்காக்கு வெளியே கத்திட்டு இருக்கும். அண்ட் வந்து ஹீமாவரி வந்து நம்ம நருட்டோ தூங்க வைக்கிறான். தூங்க வைக்கிறப்ப குராமா கூட பேசிட்டு இருப்பான் நருட்டோ. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீமாவரி பியாக்குகன் ஆக்டிவேட் பண்றப்ப கிட்டத்தட்ட நருட்டோவை குத்தி இருப்பா. நருட்டோ மட்டும் இல்ல குராமாவையும் சேர்த்து குத்தி இருப்பா. கிட்டத்தட்ட குராமா வந்துகிட்டு ஹீமாவரியை பார்த்தா பயப்படுதான். அதை குராமா சொல்லிட்டு இருக்க சுக்காக்கு வந்து மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். ஓஹோ, இந்த நரி பயலுக்கு ஒரு எனிமி வேற இருக்கானா, அது அந்த நரி பையனும் பயப்படுறானா அப்படிங்கிற மாதிரி சுக்காக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீமாவரியன் போட்டு வெளியே கிளம்புறாங்க. கூட வந்து சுக்காக்குவையும் கூட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா சுக்காக்கு வந்து ஊரு சுத்தி பார்க்கணுமா, அது வந்து அதவே கேட்டுக்கிட்டு இருக்கும். அதே சமயத்துல எதுக்காக ஹீமாவரி கூட சுக்காக்கு இருக்குங்கிறது பார்த்தா, நம்ம ஹீமாவரி வந்து ஆக்சுவலா வந்து நம்ம குராமாவை வந்து இதுக்கு முன்னாடி கலங்க வச்சிருக்கோம்ல, அந்த கதையெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக தான் இப்ப வந்து சுக்காக்கு வந்து ஹீமாவரி கூட இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து புல்வெளியில படுத்திருக்க, அப்போ வந்து சுக்காக்கு வந்து ஹீமாவரியை வந்து டைவர்ட் பண்ணும். ஆக்சுவலா ஹீமாவரி நம்ம தனியா போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுக்காக்கு வந்து ஓப்பனா கேட்டுரும். உடனே ஹீமாவரியும் தனியா கூட்டு போக, இந்த மாதிரி வந்து குராமாவை எப்படி நீ அடிச்ச, குராமாவை எப்படி வீக் ஆக்குன அப்படின்னு கேட்க, எனக்கு அதை பத்திலாம் சரியா தெரியாது, எங்க அப்பாவை அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் அசால்ட்டா வந்து ஹீமாவரி பதில் சொல்ல, உன் பதில்ல எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுக்காக்கு வந்து மரத்து மேல ஏறி உட்காந்துக்கும். ஆனா அதே சமயத்துல ஹீமாவரியுமே வந்து சுக்காக்குவை தனியா விட்டுட்டு வந்துடும். ஆனா அந்த டைம்ல பார்த்து அந்த குப்பை பெருக்கிறவங்க வந்து நம்ம சுக்காக்குவை வந்து குப்பை நினைச்சிட்டு குப்பையில தூக்கி போட்டானுங்க. உடனே பொருட்டோன் ஹீமாவரி வந்து அந்த குப்பையெல்லாம் இருக்க இடத்துக்கு போய் பார்த்தாங்க, எக்கச்சக்கமான குப்பை கிடக்கு. ஆனா அந்த குப்பை எல்லாத்தையுமே நசுக்கி வந்து நார தூக்கி போடுவானுங்க. அப்படி மட்டும் சுக்காக்கு கிடைச்சுன்னா மோசமா போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீமாவரி வந்துகிட்டு சடனா வந்து பியாக்குகோனை போட்டு எப்படியே சுக்காக்குவை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் பொருட்டோ ஹீமாவரி 2 பேரும் சேர்ந்து சுக்காக்குவை காப்பாத்திடுறாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம நருட்டோ வந்து சுக்காக்குவை வந்து ஆபீஸுக்கு எட்டு போய்க்கிறான். அங்க போனோடனே சுக்காக்கு ஜாலியா தூங்க ஆரம்பிச்சிடும். போறப்ப நம்ம ஹீமாவரிக்கு டாட்டா சொல்லிட்டு தான் சுக்காக்கு கிளம்பி இருக்கும். அப்பதான் நருட்டோ வந்து சிக்கமாரு கிட்ட இந்த மாதிரி டெய்ல்டு பீஸ்டுங்களுமே வந்துகிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா ஜாலியா ஃபேமிலிங்கெல்லாம் விரும்புது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாலியா சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுறானுங்க. ஆக்சுவலா வீட்ல இருந்துகிட்டு இருக்கப்ப எனக்கு போர் அடிக்குது, நான் சாஸ்கே கூட ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இப்ப ஹினாட்டா சொல்றது என்னன்னா, இப்பதான் சாஸ்கே ஊருக்கு வந்திருக்கான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அது வரைக்கும் நம்ம பேசலாங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஹினாட்டா சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் பாக்குறப்ப சின்ன வயசுல உங்க அப்பா இதே மாதிரி தான் வந்து அவரோட மாஸ்டர் கிட்ட பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஹினாட்டா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா. இது அப்பாக்கு மாஸ்டர்ல இருந்தாங்களா, யாரு அது போட்டோலாம் இருக்கா, அவர் இப்ப உயிரோட இருக்காரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொருட்டோ கேட்பான். அவர் ஆக்சுவலா இறந்துட்டாரு, பட் அவரோட போட்டோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோ எடுத்து காட்டிட்டு இருப்பா ஹினாட்டா. அண்ட் இந்த மாதிரி ஜிரையா சென்சை வந்து பயங்கரமான ஆளு, அவருக்கு பயங்கரமான சக்தி எல்லாம் இருக்கு, கிட்டத்தட்ட உங்க அப்பாவும் இருக்காருல்ல, உங்க அப்பாவும் சாஸ்கேவையும் மீறினவர் தான் ஜிரையா, ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பவர்ஸ் அவர்கிட்ட இருக்குங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஹினாட்டா சொல்லுவா. திடீர்னு பார்த்தா பொருட்டோ வந்து சாரதா வீட்டுக்கு போயிடுறான். என்னன்னு கேட்டா சாஸ்கே இருக்காரா அப்படின்னு கேட்பான். சாஸ்கே இங்க இல்ல, ஒரு ஹொகாகே ஆபீஸ்ல இருக்காருங்கிற மாதிரி சாரதா சொல்ல, ஒன்னும் இல்ல ஜெரையா அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாராம். அவரை பத்தி நான் சாஸ்கே கிட்ட கேட்டாகணும் அப்படிங்க. எது ஜெரையாவா? அவரை பத்தி எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லுவா. அண்ட் சாரதாக்கு என்ன பெரிய விஷயம் தெரிஞ்சு போறதுன்னு பார்த்தா மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக் இருக்குல்ல, அந்த புக்கை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கா. அந்த புக் எங்க கிடைக்குங்கிற மாதிரி நம்ம நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஒன்னும் இல்ல, புக் ஷாப்லயே கிடைக்குங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்ல இவங்க ரெண்டு பேரும் புக் ஷாப்பை நோக்கி போயிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு திருடன் வந்து பொருள் ஆட்டையை போட்டு ஓடிட்டு இருப்பான். அண்ட் திடீர்னு பார்த்தா ஷீனோ சென்சையும் கீபாவும் எப்படி அந்த திருடனை புடிச்சிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஆள் போயிட்டு மேக் அவுட் டாக்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு இருப்பான் நம்ம ஷீனோ கீபா கிட்ட. டேய், அதுல நம்ம தலைவர் என்னென்னமோ எழுதி வச்சிருப்பாருடா, அந்த புக்லாம் எதுக்குடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஷீனோ மனசு நினைச்சுக்கிட்டு இருக்க. உடனே பொருட்டோ வந்து ஜெரையா பத்தி சொல்லுங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் ஷீனோ சொல்லுவாரு, அவர் ஆக்சுவலா வந்து ஒரு லெஜெண்டரி சனின்றா, கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. தேர்ட் ஓகாகி இருக்காருல ஹிர்சன் சோரோட்டோபி, அவரோட ஸ்டூடெண்ட் தான் ஜெரையா. அதையும் தாண்டி ஜெரையாவோட ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தா நம்ம ஃபோர்த் ஓகாகி மினாட்டோ. அதையும் தாண்டி இப்ப இருக்க ஓகாகி நம்ம நருட்டோ. இவங்க எல்லாம் வந்து அவரோட டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இவர் ஒரு லெஜெண்டரி சனினா அப்ப வேற யாராவது லெஜெண்டரி சனி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரோச்சிமாரு அதுக்கப்புறம் சுனாடி அப்படிங்கிற மாதிரி தான் சீனோ சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ் அமைதியா இருக்குன்னா அவரும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்காருங்கிற மாதிரி ஷீனோ அண்ட் கீபா வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பொருட்டோ வந்துகிட்டு சரி ரைட் விடுங்க, எனக்கு இந்த மேக் அவுட் டாக்டிக்ஸ் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பானா. எது அந்த புக்கா? தம்பி அந்த புக்ல நீ படிக்க கூடாது, அதெல்லாம் நீ வயசானக்கு அப்புறம் படிச்சுக்கோங்கிற மாதிரி தான் சீனோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பொருட்டோ சாரதா எதுவும் அந்த புக்ல டெரரிசம் இருக்கும் போல இருக்குது, அதனாலதான் நம்மளுக்கு அந்த புக்கை கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி நம்ம சோஜி வந்து ஏதோ கடையை போட்டு வித்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா வந்து யூஸ்ட் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து வித்துக்கிட்டு இருப்பான். அண்ட் வந்து ஒரு துணி கூட என்ன விற்கவே இல்லையா, அதை சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மேக் அவுட் டாக்டிக்ஸ் எங்க கிடைக்கும்னு சொல்லி நம்ம சோஜி கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம சோஜி சொல்றதுன்னா ஆக்சுவலா அந்த புக் இது வரைக்கும் நானே படிச்சது இல்லடா, ஏன்டா வந்து ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஜெரையா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் பயங்கரமான ஆளுங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். எங்களுக்குலாம் அதை பத்தி தெரியும், எனக்கு அந்த புக் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்கிற மாதிரி கேட்க எப்படியும் டக்குன்னு வந்து வாய் உளறி சொல்லிட்டான் எங்க கிடைக்கும்னு. அவங்களும் அந்த கடையில போய் கேட்பானுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி மேட் அவுட் ஆடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடைக்காரனும் ஒரு 5-6 புக்கு கிடக்குன்ற மாதிரி கடைசியில ஒரு புக்கை எடுத்துட்டு அப்படியே நீட்டுவான். கடைசியில பார்த்தா சோஜி வாங்கி வச்சுக்குவான். இந்த புக்ல நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் வந்து டிவில அதாவது ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி காட்டுவாங்க. ஷீ ஷோர்ல ஒரு உருண்டை மாதிரி என்னத்தையோ கண்டுபிடிச்சிருக்காங்களாம், இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொருட்டோ சாரதா போறவில்ல, இதுக்கு மேல யார்ட்டையும் கேட்க கூடாது, டைரக்டா உங்க அப்பா கிட்டே கேட்டுறேங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பொருட்டோ சாஸ்கே பார்க்க கிளம்பிடுவான். ட்ரைனிங் கிரவுண்டுக்கு தான் போவான். அங்கேயும் சாஸ்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் சாஸ்கே வந்து ஜெரையாவை பத்தி சொல்லிட்டு இருப்பான். உனக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு சார், அதுக்கப்புறம் சொல்றேங்கிற மாதிரி எல்லா மேட்டரையும் சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா நருட்டோ வந்து அவனோட நிஞ்சா பாதையை வந்து உருவாக்குனதுக்கு காரணமே வந்துகிட்டு ஜெரையா தான். ஏன்னா அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு, அவர் தான் ப்ரொடெக்ட் பண்ணாரு. இந்நேரத்துக்கு வந்து இந்த இடத்துல நருட்டோ பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஜெரையா சென்சே தான் காரணம்ங்கிற மாதிரி நம்பால் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்கையும் வந்து கேட்பான், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நம்ம சாஸ்கே வந்து உனக்குலாம் அதை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லி விட்டுருவான். அண்ட் சோகத்தோட வீட்டுக்கு பொருட்டோ போவான். போயிட்டு அங்கேயும் ஏதாவது புக்கு கிடைக்குமா பார்த்து மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்கை எடுத்துருவான். அண்ட் எடுக்கிறப்ப சடனா கீழே விழுந்துருவான். அதனால கினாட்டா மேல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த புக்கை படிக்க போறேங்கிற மாதிரி இந்த புக் எடுத்து நீட்ட உடனே கினாட்டா அந்த புக்கை பிடிங்கி வச்சுக்கோ. கட் பண்ணிட்டு சாஸ்கே தான் காட்டுவானுங்க. அவனும் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா சாரதா தூங்கிட்டா, பட் லெட்டர் எழுதி தான் தூங்கி இருப்பா. என்னன்னு கேட்டா வந்துட்டு நான் வெயிட் பண்ணோம், பட் நீங்க அதுக்குள்ள வரவே இல்ல. அதையும் தாண்டி பொருட்டோக்கு அந்த புக்கை வந்து எப்படியாவது ககாஷிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ வந்து ஆபீஸ் கூப்பிட்டுருப்பான் இருக்கு. சாஸ்கேவும் போவான். அங்க போனக்கு அப்புறம் நருட்டோ சொல்லுவான், ஆக்சுவலா வந்து லீஃபோட பார்டர்ல வந்துகிட்டு உரோசுகி வந்துட்டானா பண்ணிட்டு உரோசுகியை காட்டுவானுங்க. அவன் பார்த்தா நம்ம நருட்டோ தேடி தான் வந்திருக்கான். என்னடா அந்த 9 டெயில்ஸோட சக்கரை என்னால சென்ஸ் பண்ண முடியலையே, பரவாயில்ல இங்க இருக்க சக்கரை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க சக்கரை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கான்.